சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நன்றாகத்தானே போய்கொண்டு இருந்தது. நல்ல அன்பைத்தானே பரிமாறிக்கொண்டோம். ஏன் விலகினோம்? ஏன் பிரிந்தோம்? எதற்காக எங்கள் உறவு முடிவடைந்தது என்று உன் மனதில் 1000 கேள்விகள் இருக்கின்றது. உறவுகள் பிரிவை தாண்டி போய்விட்டது. ஆனால் அதற்கு காரணம் இன்னும் எனக்கு புரியவில்லையே என்று கலங்குகிறாயா என் குழந்தையே? நான் என்ன தவறு செய்தேன்? எதற்கு என் வழியில் இப்படி ஒரு தண்டனை என்றெல்லாம் தவித்து கொண்டிருக்கிறாயா? உன் மனதில் உள்ள அத்தனை கேள்விகளுக்கும் நான் பதில் அளிக்கிறேன். அதை பொறுமையோடு முழுமையாக கேள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒன்று அது என்ன தெரியுமா? வாழ்வின் கடைசி வரைக்கும் யாரையும் முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாது என்பதை யார் புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் வாழ்வில் நிம்மதியாக அனுபவிப்பார்கள். புரிந்ததா? இந்த உலகில் யாருமே 100% முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அப்படி யாரையாவது நீ முழுமையாக புரிந்தாயானால் அந்த நபருடன் மேற்கொண்டு உன்னால் உறவில் இருக்க முடியாது. அது எந்த உறவானாலும் சரி. உதாரணத்திற்கு அண்ணன் தம்பி, அம்மா அப்பா, தங்கை, காதலன் காதலி என்று யாராக இருந்தாலும் நான் அவர்களை முழுமையாக புரிந்துவிட்டேன் என்று சொல்ல முடியாது. யாராக இருந்தாலும் மற்றவர்களுக்கு தெரியாமல் சிறு ரகசியம் அவர்கள் மனதில் இருக்கும். யாருமே யாரிடமும் வெளிப்படையாக கூற மாட்டார்கள். சிறு ரகசியமாவது அவர்கள் மனதில் ஒளிந்திருக்கும். அது உன் மனைவியாகவும் கணவனாகவும் அது எந்த உறவுகளுக்கும் பொருந்தும். உன் உள் மனதில் தொட்டு என்னிடம் கூறு, உன்னிடம் ரகசியம் ஒன்றும் இல்லை என்று. யாரிடமும் பகிராத ஒரு ரகசியம் உனக்குள் இருக்கிறது அல்லவா? என் அன்பு குழந்தையே, பல பேருக்கு 2 முகங்கள் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் அனைவருக்குமே பல முகங்கள் இருக்கிறது. வெளியில் காட்டும் முகம் ஒன்றும் வெளியில் காட்டாத பல முகமும் இருக்கிறது. அதில் ஒரு சில முகங்களை தெரிந்து கொள்ள முடியும். இதில் யாரை நீ முழுமையாக பார்த்து கொண்டேன் என்று நீ நினைக்கிறாயோ அவர்களுடன் கண்டிப்பாக உன் உறவு நீடிக்காது. வாழ்க்கையின் சுவாரஸ்யமே அந்த தெரியாத புரியாத மனதை தேடும் நோக்கம்தான். ஒவ்வொரு நொடியும் இருக்கிறது என்று வாழ்க்கையில் மீது சலிப்பு வந்துவிடும். அந்த சலிப்பு நாட்களை செல்ல செல்ல பிரிவாக வெறுப்பாக மாறும். அதனால்தான் இங்கு பல உறவுகளுக்கு பிரிவு ஏற்படுகிறது. காரணம் இல்லாமல் ஏற்படும் பிரிவிற்கும் அற்பமான காரணங்களுக்காக ஏற்படும் பிரிவிற்கும் உண்மையான காரணம் இதுதான் குழந்தையே. இது யார் மீது தவறு என்று யாராலும் சொல்ல முடியாது. ஏனென்றால் சராசரி மனிதனின் இயல்புத்தனம் இதுதான். அப்படி என்றால் எந்த உறவும் இந்த உலகத்தில் சில நாட்களுக்கு பிறகு நீடிப்பது இல்லையா என்று கேட்பாய். எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்ட அன்பு ஒன்று இருக்கும். அந்த மனப்பூர்வமான அன்பிற்கு சுவாரஸ்யம் தேவையில்லை. அன்னையின் அன்பும் தந்தையின் அன்பும் இன்றும் உயிரோடு தான் இருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, அப்பாவின் அன்பும் இன்றும் உயிரோடு தான் இருக்கின்றது. உன் உறவு உன்னுடன் நீடிக்க வேண்டும் என்றால் ஏதாவது சுவாரஸ்யத்தை உனக்குள் வளர்த்துக்கொள். சுவாரஸ்யத்தை தேடும். உறவு உனக்கு வேண்டாம் என்று நீ முடிவெடுத்தால் நீ உறவு பிரிவதை பற்றி கவலைப்படாமல் உனக்கான உண்மையான அன்பை தேடிச் செல் என் அன்பு குழந்தையே. ஆனால் அது உண்மையான அன்பு என்றால், அது உனக்கானது என்றால் நீ தேடிச் செல்ல தேவையில்லை. அந்த அன்பு உன்னை தேடி வரும். அது உனக்கு அமையும். வாழ்வில் பிரிவிற்கான காரணத்தை புரிந்து கொண்டாயா என் அன்பு குழந்தையே? உன் மனக்குழப்பம் தீர்ந்ததா?
இப்பொழுது தெளிவாக ஒரு முடிவு எடு. கவலைப்பட்டு கொண்டே இருக்காமல் கண்ணீரை துடைத்து கொண்டு உனக்கு தகுதியான அன்பு, உனக்காய் காத்திருக்கும் அன்பு, அது சரியான நேரத்தில் நீ தேடாமலேயே அது உன்னை வந்தடையும். என் வார்த்தைகளை நீ புரிந்து கொண்டாய் என்றால் நீ நிம்மதியாக இருப்பாய். இத்தனை நாட்களாக நீ தொலைத்த சந்தோஷங்களை திரும்ப பெறுவாய். உனக்கான அன்பு உன்னை தேடி வந்தே சேரும். அதுவரை பொறுமையாகவும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இரு. உன் சாயப்பா உன்னோடு இருந்து உனக்கான நல்ல அன்பை தேடி வருவேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.